குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த ஈஸ்வரங்கள்னு எடுத்துனோம்னாக்க ஒவ்வொரு கடல் பகுதியில் அந்த ஈஸ்வரம் இருக்கும். ஆமாம், 5 ஈஸ்வரமும். ராமர் சீதையும் இங்கே பூஜை பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில். அதாவது அவங்க புஷ்ப விமானம் கிளம்புற நேரத்தில் ஒரு காரிருள் சூடுகிறது. இந்த 2 கோயில்கள் மீண்டும் கட்டுவதற்கு, நகுலேஸ்வரம் மற்றும் திருக்கேதீஸ்வரம் கட்டுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஆறுமுகநாதர். இப்போவும் இந்த நகுலேஸ்வரம் போனால் அவர்களுடைய சிலையை பார்க்கலாம். அந்த காலத்தில் ராவணனுடைய காலத்தில், புராண காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கேசன் என்பது முருகனுடைய இன்னொரு பெயர். ஸோ அந்த காங்கேசன் யாழ் நகரத்தில் போனால் எக்கச்சக்க விநாயகர் கோயிலும் எக்கச்சக்க முருகன் கோயிலையும் பார்க்கலாம். அப்படி திரும்பும்போதெல்லாம் ஒரு முருகன் கோயில் இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை அறிக்கை ரமணன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. இவர் தொடர்ந்து பல விஷயங்களையும் அவருடைய பயணத்தை பற்றியும் தொடர்ந்து நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய விஷயங்களை அவர் கூட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன். நம்ம ஏற்கனவே இலங்கையை பற்றி பேசியிருந்தோம். இலங்கையை பற்றி பேசும்போது பஞ்ச ஈஸ்வரன் அந்த கோவிலை பத்தி மட்டும் பேசல. இன்னைக்கு அந்த கோவில்களை பத்தி பேசலாமா சார்? கண்டிப்பா பேசலாம். ஈஸ்வரன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு தெய்வம். பஞ்ச ஈஸ்வரன்னா இன்னும் ரொம்ப ஃபேமஸ். நீங்க போய் வழிபடும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைச்சது? அதாவது இனிமையான அனுபவம். இது நான் 3 முறை இலங்கைக்கு சென்றிருக்கின்றேன். முதல் முறை சென்ற காலகட்டத்திலே முனேஸ்வரம் கோயில், திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் பார்த்தேன். கடந்த முறை சென்று இருந்தபொழுது முனேஸ்வரம் திரும்பி 2வது முறை பார்த்தேன். அதன் பிறகு தொண்டீஸ்வரம்னு தெற்கில், அது இன்னும் கோயில் கட்டப்படவில்லை, உடைத்தப்பட்ட கோயில் அப்படியே இருக்குது. ஸோ அந்த கோயிலை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. நான் பார்க்காத ஒரே ஈஸ்வரமானது நகுலேஸ்வரம், வடமுனையில் இருக்குது. அதை இந்த வாட்டி பார்த்தேன். இந்த ஈஸ்வரங்கள்னு எடுத்துனோன்னாக்க ஒவ்வொரு கடல் பகுதியில் அந்த ஈஸ்வரம் இருக்கும். 5 ஈஸ்வரமும். அதாவது வடக்கு பகுதியில் பாக்கு நீரிணை, பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம் இல்லையா, இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கக்கூடிய அந்த நீர் பகுதிக்கு நீரிணைன்னு சொல்லுவோம் இல்லையா, பாக் ஸ்ட்ரெயிட்டு, ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, அந்த நீரிணை. ஸோ அந்த பகுதியை பார்த்து கொண்டிருப்பது நகுலேஸ்வரம், அதான் வடக்கில் இருக்கிறது. அடுத்தது மன்னார் வளைகுடா. ஸோ அந்த மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடியது திருக்கேதீஸ்வரம். அடுத்தது அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடியது முனேஸ்வரம், அது முதலில் தோன்றிய ஈஸ்வரன் கூட சொல்லுவாங்க. அடுத்தது தெற்கில் இந்திய பெருங்கடல் பகுதி, இந்தியன் ஓஷன் பகுதி, அதில் இருக்கக்கூடியது தொண்டீஸ்வரம். அப்புறம் வங்கக்கடல் பகுதியில் இருப்பது திருக்கோணேஸ்வரம். ஸோ இந்த மாதிரி 5 ஈஸ்வரங்கள் அங்கே இருக்குது. இந்த 5 ஈஸ்வரங்களும் இந்த இலங்கை அரணாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மக்களுடைய நம்பிக்கை. இந்த கோயில்கள்லாம் இந்த போர்த்துகேயர் காலத்தில் அது இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பிறகு பல வருடங்கள் கழித்து கட்டப்பட்டன இந்த கோயில்கள். ஒவ்வொன்றாக இப்படி கட்டப்பட்டது. அந்த இடிக்கப்பட்டு அந்த கல் கோயில்களாக இருந்ததெல்லாம் அந்த கற்கள்லாம் வச்சு கோட்டைகளாக கட்டிட்டாங்க. இன்றைக்கு கற்கோவில்கள்னு சொல்லக்கூடியது 2 தான் இருக்குது இலங்கையிலேயே. ஒன்று கொழும்பு நகரத்தில் இருக்கிற பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயில், அது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். ஸோ அதனால் இந்தியாவிலேருந்து தெரிவிக்கப்பட்டு அந்த கற்கள்லாம் அங்கே கோயில்கள் கட்டப்பட்டது. கொழும்பு நகருக்கு பிரதானமான பகுதியில் அது இருக்குது. அடுத்தது திருக்கேதீஸ்வரம். திருக்கேதீஸ்வரம் உடைக்கப்பட்ட கோயில்னா கூட இந்தியாவிலேருந்து கற்கள் மீண்டும் சென்று அது இப்போது அதுவும் ஒரு கற்கோவிலாக இருக்குது. மற்றதெல்லாம் கற்கோவில்கள் அல்ல, அந்த மாதிரி சிமெண்ட் அது மாதிரி வச்சு கட்டப்பட்டது தான். ஒரு கோவில்களுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இல்லை 2 கோயில்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். ராமேஸ்வரத்துலேருந்தே சுந்தரமூர்த்தி நாயனார்
திருக்கேதீஸ்வரத்தை பாடியிருக்கார். அதே ராமேஸ்வரத்துலேருந்தே ஞானசம்பந்தர் திருக்கேதீஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் ரெண்டுத்தையுமே பாடியிருக்கார். அந்த காட்சிகள் கிடைச்சது, அந்த காட்சிகள் கிடைத்து அந்த காட்சிகளை வைத்துக்கொண்டே பாடியிருக்கு. இந்த திருக்கேதீஸ்வரரில் வங்கம் வலிகின்ற மாதோட்ட நகரில் திரு கேதீச்சரத்தாரன் பாடியிருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதான் வங்கம் வலிகின்றனாக்க வங்கம்னா கப்பல்னு அர்த்தம். பல கப்பல்கள்லாம் அந்த பாலாவியின் கரை மேல் அந்த பகுதியில் இருந்திருக்குன்ட்டு, அதாவது மன்னார்கிட்ட இருந்திருக்குன்னு அர்த்தம். அது ஒரு தீவு. அதான் அந்த தீவில் வடபகுதியில் இருக்கிற தலைமன்னார், தென்பகுதியில் இருக்கிறது மன்னார். ஸோ அந்த பகுதியில் அந்த கப்பல்கள் அது துறைமுகமாக இருந்திருக்கு. அதை தான் சொல்லியிருக்கார். அந்த காட்சியில் அவர் கிடச்சிருக்கு. அது மாதிரி அதே மாதிரி திருக்கோணேஸ்வரத்தில் கோவிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரேன்னு பாடியிருப்பார். கடலுடன் சூழ்ந்த கோவில் அப்படியே கடல் பக்கத்துலேயே மலை உயரமாக இருக்கும். கடற்கரை இல்லாத மலை பகுதியே வரும், அதன் மேலே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துக்கு போனால் ராவணனால் தாயாருக்காக உருவாக்கப்பட்ட வெந்நீர் ஊற்று இருக்குது, அதான் சுனை. அந்த காட்சியெலாம் அவர் கிடச்சிருக்கனால அந்த எல்லாம் சேர்த்து பாடியிருப்பார் ஞானசம்பந்தர். இந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பாடல்கள்லாம் பார்க்கும்பொழுது. அந்த கோயில்கள்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. முதலில் தோன்றிய ஈஸ்வரம் மூணேஸ்வரம். ராமர் சீதையும் இங்கே பூஜை பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில். அதாவது அவங்க புஷ்ப விமானம் கிளம்புற நேரத்தில் ஒரு காரிருள் சூடுகிறது. அதனால் இந்த ராவணன் கொண்ட காரணத்தினால அது ஒரு தோஷமாக இருக்கும்னு கருதி அவங்க அதை பூஜையெல்லாம் பண்ணாங்க. அங்கேயே ஒரு தள்ளி வேற ஒரு இடத்துல அவர் மணலால் பிடித்த லிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல. அதான் முதலில் தோன்றிய ஈஸ்வரம் மூணேஸ்வரம். அந்த கோயில் இடிக்கப்பட்டது போர்த்துகேயரில். அதுக்கப்புறம் அந்த கண்டி அரசர்கள், அதுக்கப்புறம் அந்த கொலம்பூரில் கோட்டை அரசர்கள்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த கோயில் கட்டுறதுக்கு, உள்ளூர் மக்கள். அப்புறம் குமாரசாமி குருக்கள் என்பவருடைய இதுவும் உதவியும் இருந்திருக்கு. 1875ஆம் ஆண்டு அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. அது மாதிரி அடுத்தது திருக்கேதீஸ்வரமும் வடக்கில் இருக்கக்கூடிய நகுலேஸ்வரத்துக்கும் கோயிலை மீண்டும் கட்டுவதற்கு முயற்சி எடுத்தவர் ஆறுமுக நாவலர். இங்கே ராமலிங்க சுவாமிகள் அருட்பானா அவர் மருட்பான் பாடினவர் அப்படின்னு சொல்லுவார். சைவ மறுமலர்ச்சிக்கு நிறையா பாடுபட்டவர். ஒரு சைவ குடும்பத்திலாம் பிறந்தார். சைவ மறுமலர்ச்சிக்கு பாடுபட்டவருங்கிறதுனால மற்ற மதத்துக்கு எகென்ஸ்ட்லாம் கிடையாது. பைபிளையே தமிழில் மொழிபெயர்த்தவர் அவர். ஸோ அதனால் அவருக்கு எந்த ஒரு வேறுபாடெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப சிறந்த மனிதர். சென்னையிலிருந்து அச்சு இயந்திரத்தை வாங்கி பல தமிழ் நூல்களில் பதிப்பித்து வெளியிட்டவர். திருக்குறளை பரிமேலோட உரையெல்லாம் நிறைய புத்தகங்கள்லாம் போட்டிருக்கிறவர். நிறையா இந்த பணியை செய்தவர். அதே நேரத்தில் இறை பணியும் நிறைய செஞ்சுருக்கார். இந்த 2 கோயில்கள் மீண்டும் கட்டுவதற்கு, நகுலேஸ்வரம் மற்றும் திருக்கேதீஸ்வரம் கட்டுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஆறுமுக நாவலர். இப்போவும் இந்த நகுலேஸ்வரம் போனால் அவர்களுடைய சிலையை பார்க்கலாம். அவர் சிலையை நிர்மாணிச்சிருக்காங்க. யாழ் நகரத்துலேயே ஒரு வீதி நாவலர் வீதினே இருக்குது. அந்த மாதிரி நல்ல சிறப்புகள் கொண்ட மனிதர். அந்த அடுத்தது திருக்கோணேஸ்வரத்தை கோணமாமலை மலை மேலே ஏறி பார்த்துருக்கோம்னு சொல்லுவோம். கடந்த முறை சென்ற பொழுது நான் இந்த தொண்டீஸ்வரத்தை பார்க்கணுன்னு ஆசை. அந்த தொண்டீஸ்வரம் எப்படின்னா தென் முனையில் இருக்குது. எப்படி நகுலேஸ்வரம் வட முனையில் இருக்கோ அதே மாதிரி இது தென் முனை. இது டோன்ட்ரா ஹெட்டுன்னு பேர். அந்த இடத்துல விஷ்ணு மாயா கோயில்னு கூட ஒரு விஷ்ணு ஆலயம் கூட இருக்குது. ஒரு புத்த விகாரையும் இருக்குது. அதை தாண்டி அந்த பக்கத்தில் வந்தோன்னா இந்த தொண்டீஸ்வரத்தை பார்க்கக்கூடிய காட்சி. அதாவது அந்த லிங்கம் மாத்திரம் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. மீண்டும் அந்த கோயில் வந்தால் அந்த நாட்டுக்கே நல்லா இருக்கும், சுபிட்சபுரம் தான் நான் நினைக்கின்றேன். அந்த கோயில் உருவாக வேண்டும். அடுத்தது இங்கே உள்ள மக்கள்லாம் அங்கே பயணிப்பதற்கும் வசதியாக இருக்கும். பஞ்ச ஈஸ்வரத்தையும் பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து இப்போ நிறையா மக்கள் போகிறாங்க. போயிட்டு இந்த சீதை சிறை வைத்திருந்த அசோகவனம் அதெல்லாம் மலைப்பகுதியில் இருக்குது, அதெல்லாம் பார்க்கின்றார்கள். இந்த ஈஸ்வரன் கோயில்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த எல்லா கோயில்களையும் பார்ப்பதற்கான வழி ஏற்படும். நிறைய மக்கள் போய் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் அந்த மக்களுக்கும் பயனாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் கூட அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு.
அந்த வாய்ப்பு வர வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆன்மீக உலகம்னு ஒரு உலகத்தை நம்ம துவக்கணும் வச்சுக்கோ, உருவகப்படுத்தணும்னு வச்சுக்கோ. உருவகப்படுத்தும் பொழுது அதனுடைய வடமுனை என்பது கைலாயம், தென்முனை என்பது இந்த தொண்டீஸ்வரம் தான். ஏன்னா மற்ற பகுதிகளில் கட்டப்பட்ட கோயிலெலாம் இன்று கட்டப்பட்டது. அந்த காலத்தில் ராவணனுடைய காலத்தில், புராண காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்முனையில் இருக்கிற தொண்டீஸ்வரம் தான் அந்த கோயில். ராவணனால் கட்டப்பட்டது, நார்களால் பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட கோயில்கள்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து வடமுனையும் தென்முனையும் இருக்கிறது. ஒரு கோடு போட்டால் போகிறோம், நீங்கள் கைலாசத்துலேருந்து நேர இலங்கையில் முடியும் பொழுது அந்த இடத்துல தொண்டீஸ்வரம் தான் இருக்கும். ஸோ அதற்காகவே அந்த கோயில் வரணுங்கிறது நிறைய மக்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அந்த கோயிலும் வரணும். ஏன்னா மற்ற கோயில்கள் வந்துட்டு இது ஒன்று தான் பாக்கி இருக்குது, இதுவும் வந்தால் சிறப்பாக இருக்குங்கிறது தான். உங்களுக்கு இதில் பிடிச்ச ஈஸ்வரன் கோவில்லாம் எது சொல்லுவீங்க சார்? எல்லா கோயிலுமே பிடிச்சிருந்தது. இந்த கோயில் இப்போ சமீபத்தில் போயிருந்த கோயிலை பற்றி சொல்கிறேன். அந்த கோயிலில் வந்து நகுலேஸ்வரங்கிறது வந்து கடல்கிட்ட இருக்கிறதுல வந்து ஒரு சுனை இருக்குது. அந்த சுனைன்னா குளம், அங்கே தீர்த்தக்கேணின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள், அந்த தீர்த்த குளத்தை. அதில் நன்னீர் வந்துட்டுருக்கு. ஒரு சிவர் மாத்திரம்தான் அங்கே இருக்கக்கூடிய கடல் பகுதியையும் இந்த சுனையையும் தடுப்பாக இருக்குது. ஸோ அந்த பகுதியில் இருக்கிறது உப்பு தண்ணி, இங்கே வந்து கொண்டே இருக்குது நல்ல தண்ணீர். அப்புறம் கடைசியில் அந்த கடலோட கடக்கும் வச்சுங்களேன். ஸோ அதனால் அந்த குளத்தில் குளிப்பாங்க. நகுல முனிவர்னு ஒருத்தர் குளித்தார். நகுலம்னாக்க சம்ஸ்கிருதத்தில் வந்து நரியனுடைய முகம். ஸோ நரியனுடைய முகத்தோட அவருடைய முன்பிறவில் ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக அவர் குளித்தார். அது போகணுங்கிறதுக்காக குளித்தார். அது ஒரு விமோச்சனமாக, சாப விமோச்சனமாக இருக்குங்கிறதுக்காக தான் இங்கே வந்து குளித்தார். அதுக்கப்புறம் இந்த நரிமுகம் போய் இயல்பான மனித முகம் அவர் கிடைத்தது. ஸோ அந்த புகழ் பெற்றது அது. பிற்காலங்களிலே 8ஆம் நூற்றாண்டு திசை உக்கிர சோழன் ஒரு அரசன் இருந்தார். அவருடைய மகள் மாருதபுர வீகவல்லி. அவள் பிறக்கும் பொழுதே குதிரை முகத்துடன் பிறந்தாள். அதுக்கடுத்தது சரும நோயும் அவளுக்கு இருந்தது. அதற்கு விமோச்சனம் என்னன்னு சொல்லி பல கோயில்களாக சென்று முயற்சியெல்லாம் பண்ணுறா, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் ஒரு ஆதீன தலைவர் வந்து நகுல முனிவர் குளித்தது, அவருக்கு இயல்பாக அந்த முகம் மாறியது, நீயும் முயற்சி செய்யலாம் என்று சொல்ல அவளும் இந்த குளத்தில் வந்து குளிக்கிறாள். குளித்த பிறகு அவளுடைய நோயும் தீர்ந்து முகமும் இயல்பான முகம் வந்து விடுகிறது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறது அவளுக்கு. அதனால் எதான செய்யணும்னு அவளுக்கு தோன்றுறது. அதற்காக என்ன பண்ணான்னா, பக்கத்தில் ஒரு சின்ன முருகன் கோயில் இருந்தது, அதை வந்து பெரிதுபடுத்தி பெரிய கோயிலாக கட்டுறான். அந்த முருகர் கோவிலை, அந்த கோயிலில் தான் மாவிட்டபுரம்னு பேர். மானா குதிரை, இந்த முகம் குதிரை முகம் இருந்தது, விட்டபுரம், இந்த மாவிட்டபுரம்னு அந்த ஊருக்கு பேர். அந்த இடத்துல பெரிய சிலையெல்லாம் கொண்டு வந்து நிர்மாணிக்கிறதுக்காக இந்தியாவிலேருந்து சிலைகள் வருகின்றன. அந்த சிலை இறங்கிய இடம்தான் காங்கேசன் துறை. காங்கேசன் என்பது முருகனுடைய இன்னொரு பெயர். ஸோ அந்த காங்கேசன் சிலை வந்து இறங்கிய இடம் காங்கேசன் துறை. அங்கேருந்து சிலை வரவேற்கப்பட்டு இந்த இடத்துல கட்டப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல கோயில் வந்துடுறது. அப்புறம் வேலையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க, அபிவிருத்தி பண்ணுறாங்க. சில பேர் சொல்கிறாங்க 6 விநாயகர் கோயில் கூட யாழில் கட்டினாங்கங்கிறாங்க. யாழ் பக்கத்தில், யாழ் மாநிலத்து பக்கத்தில் இருந்தமா. அளவெட்டிங்கிற இடத்துலையே 3 கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தம்மா கட்டின விநாயகர் கோயில் இருக்குங்க. யாழ் நகரத்தில் போனால் எக்கச்சக்க விநாயகர் கோயிலும் எக்கச்சக்க முருகன் கோயிலையும் பார்க்கலாம். அப்படி திரும்ப போதெல்லாம் ஒரு முருகன் கோயில் இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து விநாயகர் கோயில் இருக்கும். அது நிறைய பார்க்கலாம். கண்டிப்பாக. சில விநாயகர் கோயிலாம் ரொம்ப பிரசித்தி. ஈணுவீலுங்கிறதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில், பரராஜசேகர விநாயகர்னு அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த ஆறுமுக நாவலருடைய சிலை என்பது அந்த கடல் பகுதியில் இந்த தீர்த்தக்கேணி பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல இருக்குது. நிறைய இலங்கை மக்களை சந்திக்க முடிஞ்சுது. நிறைய மக்கள் வந்து இந்த பள்ளியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நம்ம எக்ஸ்கர்ஷன் இதெல்லாம் கூட்டின்னு போவாங்க இல்லையா, பசங்களை கூட்டின்னு போவாங்களே ஸ்கூலில் சுற்றுலா, அந்த மாதிரி நிறைய சுற்றுலாவில் நான் ஒரு 4 பள்ளியிலேருந்து மாணவர்கள் மாணவியர்கள்லாம் பார்த்தேன்.
அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களோடையும் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. கண்டிப்பா சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்களும் என்ன 10 வருடம் நான் பணி முடித்து நிறைவு முடித்திருந்தாலும் இன்னும் அவங்க நினைவில் வச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். உங்களோட அனுபவத்தை ரொம்ப அழகா எங்களுக்கு ஒரு தகவலா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ஆமாம், நன்றி சார். ரொம்ப நன்றி.